வாழ்க நலத்துடன். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி கஞ்சில தாங்க கஞ்சி பண்ணியிருந்தேன். இதுல வந்து கொள்ளு, அ மல்லி, அப்புறம் நமக்கு தேவையான எல்லாமே காய்கறி எதுனாலும் போட்டுக்கலாங்க. நான் அதுல வந்து சிம்பிளா வந்து இன்னைக்கு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, கருவேப்பில, கொத்தமல்லி தழைலாம் போட்டு கஞ்சி வச்சிருந்தேங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இப்ப இருந்தே வந்து இந்த மாரிலாம் நீங்க குடுத்து பழகுனீங்கன்னா, அவங்களும் சாப்பிட்டு பழகிக்குவாங்கங்க. இது தொட்டுக்க வந்து சிம்பிளா வந்து தேங்காய் துவையல் தாங்க வச்சிருந்தேன். இதுக்கு 2க்கும் பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் அவ்ளோ நல்லாருக்கும். கொஞ்சமா வந்து தேங்காய் பால் ஊத்தி நம்ம சாப்பிட்டோம்னா, அவ்ளோ தெய்வமாலமா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சாப்பாடு, நெறைய சாம்பார் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காவும், முட்டைக்கோசு, கொஞ்சம் துவையல் வந்து வச்சிருந்தேங்க. என்னாதான் வந்து சாம்பார் சோறு, எந்த சோறுக்குனாலுமே வந்து என்னதான் காய் வச்சாலும் கொஞ்சோண்டு துவையல் வச்சு சாப்பிட்டோம்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து எந்த சைட் டிஷ் இல்லாம இருந்தாலுமே துவையல் வச்சு சாப்பிட வந்து பிடிக்கும்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்லயே கடல உருண்டை வந்து பண்ணியிருந்தேங்க. அது ஒரு 2 உருண்டை சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து சுக்குமல்லி காஃபி குடிச்சேங்க. இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. வாழ்க வளத்துடன்.